மே 17 முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை நீடிக்கும் புருஷோத்தம மாதம் என்று அழைக்கப்படும் அதிக மாதத்தின் மகா புண்ணிய விரதம் மேற்கொள்வதற்கான விதிகள் என்ன, அதை பின்பற்ற நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து கொள்வோம் வாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது சூரிய உதயத்திற்கு 2.25 மணி நேரத்திற்கு முன்பே எழுந்து பகவானை நினைத்தபடி குளிக்கவும். சில காரணங்களால் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் சூரிய உதயத்திற்கு முன்பாவது குளிக்க வேண்டும். பின்னர் உங்கள் குரு மந்திரம் அல்லது இஷ்ட மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். முதலில் ஜபம் செய்யாதவர்கள் குறைந்தபட்சம் 5 அல்லது 10 மாலைகளாவது ஜபிப்பேன் என்று உறுதி செய்ய வேண்டும். அனுபவம் மிக்க மற்ற சாதகர்கள் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் தங்கள் மந்திர ஜபத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். உங்களால் திரிகால சந்தியா செய்ய முடிந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு விளக்கை ஏற்றி வைத்து சங்கினையோ அல்லது கற்பூரத்தையோ கொண்டு ஆரத்தி காட்டுங்கள். சந்தனம், அக்ஷதை, மலர்கள் மற்றும் நீரை கொண்டு அர்க்கியம் சமர்ப்பிக்கவும். கீதையின் 15வது அத்தியாயத்தை அதன் பொருளுடன் பாராயணம் செய்து பசுக்களுக்கு புல் மற்றும் தானியங்களை உணவாக கொடுங்கள். இது மிகவும் புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் தீபதானம் செய்வது விருப்பங்களை நிறைவேற்றுகின்றன. துக்கமும் துயரமும் அழிக்கப்படுகின்றன. மேலும் வம்சம் பெருகுகிறது. மேலும் இந்த மாதத்தில் தரையில் விரிக்கப்பட்ட படுக்கையில் உறங்குவது, பலாச இலையில் உண்பது மற்றும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பது ஆகியவை பாவங்களை அழிக்கும், மனோபலத்தை அதிகரித்து ஆளுமையை மேம்படுத்தும். இந்த மாதத்தில் தர்மம் செய்வது சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. உங்களால் தானம் செய்ய இயலாவிட்டால் மகான்களுக்கும் மகா புருஷர்களுக்கும் சேவை செய்வது சிறந்ததாகும். இது புனித யாத்திரை மற்றும் தவத்திற்கு இணையான பலன்களை தரும். ஹரி ஓம்.